ஓம் சிவாய நம. வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. சந்திர திசையை பற்றி பார்ப்போமா? சந்திர திசை நன்றாக இருந்தால் வெளிநாடு செல்வர், மனம் தெளிவாக இருக்கும். சந்திர திசை சரியில்லை என்றால் உணர்ச்சி வசப்படுவர், மனநோய் ஏற்படும். செவ்வாய் திசை நன்றாக இருந்தால் மற்றவர்களை அடக்கி ஆளுவார்கள், பூமி தொழில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் திசை சரியில்லை என்றால் கடன், துரோகம், கூட பிறந்தவர்கள் கூட சண்டைக்கு வருவர். ராகு திசை நன்றாக இருந்தால் பிஸியா இருப்பார்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, தொட்டதெல்லாம் செல்வம். ராகு திசை சரியில்லை என்றால் எல்லாவற்றையும், மதிப்பு, மரியாதை எல்லாவற்றையும் இழந்து ஜெயில் தண்டனை கூட கிடைக்க வாய்ப்புண்டு. அடுத்து குரு திசையை பற்றி நாளைக்கு பார்ப்போம்.